Hello everyone. இன்னைக்கு லெசன்ல so அப்படிங்கற இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எத்தனை விதமா யூஸ் ஆகுது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இத வச்சு நிறைய நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம். சோ அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், so what. so what அப்படினா இப்போ என்ன அதுக்கு அப்படினு கேப்போல. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இப்போ என்ன அதுக்கு அப்படினு கேப்போல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் so what அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், so far so good. இந்த எக்ஸ்பிரஷனோட அர்த்தம் இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு so far so good அப்படின்னு சொல்லலாம். so far அப்படின்னா இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். so far so good அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், why so. why so அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நமக்கு அதுல அந்த விஷயத்துல மேல ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா ஏன் இப்படி, எதனால இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஏன் இப்படி அப்படின்னு. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் why so, why so அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், why is that so. so why is that so அப்படிங்கிறதும் why so அப்படிங்கிறதும் more or less similar தான். so why is that so அப்படின்னா இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் why is that so அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், it is so. so it is so அப்படின்னா யாராவது ஒரு விஷயம் சொல்லும் போது ஓ இது இப்படி நடந்துச்சா, இப்படி நடந்துச்சு இப்படிலாம் சொல்றதுக்கு it is so அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இதே இது is that so அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு, யாராவது ஒரு விஷயம் சொன்னா அப்படியா நிஜமாவா நடந்துச்சு, இந்த மாதிரியா நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு is that so, இது உண்மைதானா, is that so அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், my doctor said so. இது என்ன அப்படின்னா யாராவது ஒரு விஷயம் செய்யும் போது இதை ஏன் செய்றீங்க அப்படின்னா என்னோட டாக்டர் இப்படிதான் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் my doctor said so அப்படின்னு சொல்லலாம். இது யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து என்னை இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த செட் சோ யூஸ் பண்ணலாம். மை டீச்சர் செட் சோ அப்படின்னா எங்க டீச்சர் தான் இப்படி செய்ய சொன்னாங்க. மை மதர் செட் சோ, எங்க அம்மா தான் இப்படி சொன்னாங்க. ஸோ யாரை வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த செட் சோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன், ஸோ அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா சரி இப்போ என்ன சொல்ல வர, நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ அதனால என்ன, அதனால அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அதனால இப்போ ஏதாவது ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்காங்க, சரி அதனால அப்படின்னு கேட்கறதுக்கு ஸோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ சரி அடுத்து என்ன சொல்ல வரையோ சொல்லு அப்படின்னு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ மேட் இட் ஸோ ஈஸி. ஸோ இங்கே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வந்து இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து சோவோட அர்த்தம் நீ வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு யூ மேட் இட் ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றது இங்கே வந்து மிக்க நன்றி அப்படின்னு சொல்ல, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மிக்க நன்றி அப்படிலாம் சொல்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ கெஸ் ஸோ. ஐ கெஸ் ஸோ அப்படின்னா நான் இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், நான் கெஸ் பண்ணேன், இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கெஸ் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹோப் ஸோ. ஸோ ஐ ஹோப் ஸோ அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் இப்படிதான் இருக்கும்னு நம்புறேன், என்னோட நம்பிக்கை இதுதான். இப்போ நாளைக்கு வந்து லீவா இல்லை இப்படி நடக்க போதா அப்படின்னா ஐ ஹோப் ஸோ அப்படின்னா இப்படிதான் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கைக்கு சொல்றதுக்கு ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ அப்படின்னா நானும் இப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நானும் இப்படிதான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ திங்க் ஸோ. இதை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஆமா நான் நேத்தே நினைச்சேன் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ தாட் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சோ பேட். ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இட் இஸ் சோ பேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் சோ லேட். நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஆர் சோ லேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் சோ. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் சோ அப்படின்னா எல்லாம் அப்படி நம்ம எப்படி நினைச்சோமோ அப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் சோ, நம்ம நினைச்ச மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் சோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாட் சோ பேட். ஸோ நாட் சோ பேட் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப ஒன்றும் மோசமா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நாட் சோ பேட், நாட் சோ பேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நத்திங் குட் பி டன் வித்வுட் மை சே சோ. ஸோ இங்க சே சோ அப்படின்னா என்னுடைய அப்ரூவல், நான் கொடுக்குற பெர்மிஷன் அந்த மாதிரி அர்த்தத்தை வச்சுக்கலாம். ஸோ நத்திங் குட் பி டன் வித்வுட் மை சே சோ அப்படின்னா நான் சொல்லாம, நான் பெர்மிஷன் கொடுக்காம, நான் வந்து அதுக்கு
ஒப்புதல் அளிக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. nothing could be done without my say so அப்படின்னு சொல்லலாம். next one, you are not allowed without your father's say so. so இங்க வந்து say so என்னன்னா father's say so அப்படின்னா fathers உடைய உங்க அப்பாவுடைய permission. so உன்னுடைய அப்பாவுடைய permission இல்லாம உன்னை நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது தான் you are not allowed without your father's say so அப்படின்னு சொல்றோம். next one, why would you say so? so why would you say so அப்படின்னா யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் நீ இப்படி சொன்ன, எதுக்கு நீ அன்னைக்கு இப்படி பேசுன, எதனால இப்படி சொன்ன இப்படிலாம் கேட்போம்ல, என்ன பார்த்து ஏன் இப்படிலாம் சொன்ன அப்படிலாம் கேட்குறோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் நீ சொன்னேன்னு கேட்கறதுக்கு why would you say so, ஏன் நீ அந்த மாதிரி சொன்னேன்னு கேட்கறதுக்கு why would you say so அப்படின்னு கேட்கலாம். next one, I got some cookies, chocolates and so on. ஸோ இதோட அர்த்தம் வந்து இங்கே சோவான்றது எட்ஸெட்ரா நம்ம சொல்லலாம், இன்னும் பல மேலும் பல அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றது தான் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸு கொஞ்சம் பிஸ்கெட்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம்லாம் வாங்கினேன் எனக்கு கிடைச்சிது அப்படி சொல்றது தான் I got some cookies, chocolates and so on அப்படின்னு சொல்றோம். next one, as you sow, so you reap. இது வந்து ஒரு ஃபேமஸான பழமொழி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அதோடைய ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வெர்ஷன் தான் as you sow, so you reap அப்படின்னு சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல as you sow அப்படின்னா அந்த சோன்றது வந்து விதைத்தல் அப்படின்னு அர்த்தம். as you sow அப்படின்னா நீ விதைத்தபடி, நீ என்ன விதைக்கிறியோ நீ விதைத்தபடி as you sow, so you reap, நீ வந்து அறுவடை செய்கிற, so you reap, அதே போல நீ அறுவடை செய்கிறாய் அப்படின்னு சொல்றதுக்கு தான் as you sow, so you reap அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு இங்கிலீஷ் லீவ் லெட்டரோடைய லைன்ஸ். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஐ எம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். இது நம்ம எல்லாரும் நம்ம சொல்லியிருப்போம், எழுதியிருப்போம். ஸோ இங்கே சோ எப்படி வருது, அதனால எனக்கு காய்ச்சலா இருக்கு, அதனால என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. ஸோ அதனாலன்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல நம்ம சோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட் ஷுட் ஐ டூ. இங்கே வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த சோ அப்படின்றது இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேப் ஃபில்லர் மாதிரி. சரி இப்போ நீ என்ன சொல்ல வர, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும் நான் இப்படிலாம் கேட்போல, சரி நான் இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்போல, அந்த சரி அப்படின்றதுக்கு தான் ஸோ வாட் ஷுட் ஐ டூ. சரி இப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த இடத்துல சரி அந்த ஒரு ஃபில்லிங் வேர்ட் மாதிரி இந்த இடத்துல ஸோ வந்து யூஸ் ஆகுது. ஸோ இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு நீங்களும் இந்த ஸோ வச்சு நம்ம சொல்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. நீங்களும் ஃப்ளூவெண்ட்டாக ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.